இந்த சமூகத்திலும் நம்ம சிலர் என்னது சுயநலமா உன் குடும்பத்திலே பார்த்துங்க உங்களுக்கு யாரும் இல்ல சுயநலம் 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 நம்மளை மனசுமாக திணிப்பார்கள். அது கேட்பது ஆமா அது சொல்றது கரெக்ட் தானே சொல்லுவேன். கிறிஸ்துவ சுயநலம் வெளியேற வேண்டும் என்றால் சாத்தான் முதலில் இயேசுவிடம் சொன்னது சுயநலம். நீ உன்னை பிறகுடைய செய்யலாம். நீங்க இருந்து போகணும் எங்க தப்பு நீ கல்லா சாப்பிடலாம். நீ வெளியில போய் முதல்ல போயிட்டு எந்த கடையில போயிட்டு எப்படி சாப்பிடுறீங்க? இல்ல நீ பாதுகாக்க போல் வாங்க சிச்சையை சொல்வார் என்று சொல்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, நீ பிசாஸ் பேசுறது இந்த வீடியோஸ் பாருங்க எப்படி சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த சொல்ல எப்ப பார்க்கும். அப்படிலாம் சாத்தான் சொல்ல மாட்டான். சாத்தான் மிகவும் சந்திர உள்ளவர். அப்படி எளிதாக நம்ம எப்படி சொன்னா நம்ம மனசுக்கு ஒப்பாகணும். அது சுயநலமோ பெருமோ எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய இருதயத்தின் பலவீனம் அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கிடைப்போம். என்றால் இந்த 3 சோதனையும் பிசாசு ஏன் கொடுத்தான் என்றால் இதற்கு முன்பாக இந்த 3 சோதனையும் இறுதியாக சொல்லிட்டேன். அப்ப முதலில் மாமிசை செய். மாமிசை சுயநலம். மீண்டும் ஒரு இடத்துல நேரடியாக அப்படின்னா மீண்டும் இன்னொரு இடத்துல அதே மாதிரி வருவான். நேரடியாக மறைமுகமா ஒரு இடத்துல ஜெயிச்சிடுவோம். ஆனால் பிசாசு நம்ம விட மாட்டான். மீண்டும் மீண்டும் தோல்வான்.